வணக்கம். நான் முனைவர் ரிஜி, திருச்சிலுவை கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இன்று நாம் காணப்போகும் தலைப்பு பேசிக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம், அதாவது பத்திரிகை துறையின் அடிப்படைகள் சிலவற்றை இந்த காணொளியின் வாயிலாக நாம் காணப்போகிறோம். முதலாவது, பத்திரிகையின் வேறு பெயர்களை பற்றி காணப்போகிறோம். பத்திரிகை எனப்படுவது செய்தித்தாள் என்றும் வார மாத இதழ் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த செய்தித்தாள் அல்லது நியூஸ் பேப்பர் அல்லது தமிழில் நாளிதழ் என்பது ஆங்கிலத்தில் டெய்லி புல்லட்டின் என்று வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் அந்த வார மாத இதழ்களுக்கும் பல்வேறு பெயர்கள் உள்ளன. அவையாவன ஜேர்னல், பீரியாடிக்கல், மேகசின், வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி, பைஆனுவலி, ஆனுவலி, கிரானிக்கல், சப்ளிமெண்ட், இயர்புக் என்று பல்வேறு பெயரிட்டு அழைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் அந்த பத்திரிகை துறையில் பல பிரிவுகளும் இருக்கின்றன. அரசு சார்ந்த அல்லது சமூகம் சார்ந்த கொள்கை விளக்கமாக வரக்கூடியவை அட்வொகசி ஜேர்னலிசம் என்றும், மறைக்கப்பட்ட உண்மைகளை கண்டறியக்கூடியவை இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்றும், புகைப்படம் வாயிலாக மக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் தரக்கூடியவை போட்டோ ஜேர்னலிசம் என்றும், பரபரப்பான செய்திகளை தரக்கூடியவை டேப்லாய்டு ஜேர்னலிசம் என்றும், அந்த பரபரப்பிலும் மக்களுக்கு உணர்வை தூண்டக்கூடியவை எல்லோ ஜேர்னலிசம் அல்லது மஞ்சள் பத்திரிகைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பத்திரிகைக்கான பொருள் விளக்கம் என்று கூறுவதை நியூயார்க்கில் உள்ள தி சன் என்ற பத்திரிகையின் ஆசிரியராக செயல்பட்டு வந்த ஜான் பாகட் என்பவர், ஒரு நாய் மனிதனை கடிப்பது அல்ல, மாறாக ஒரு நாயை மனிதன் கடித்தால் அது செய்தியாகும் என்று கூறியிருக்கிறார். இந்த விளக்கம் பொதுவாக பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் எப்பொழுதும் பொதுவாக நடைபெறக்கூடிய நிகழ்வை விட வித்தியாசமாக நடைபெறக்கூடிய மக்களின் ஆர்வத்தையும் மக்களின் விருப்பத்தையும் பொறுத்து அமையக்கூடிய நிகழ்வுகள் செய்திகள் ஆகின்றன என்று கூறுகிறார்கள். ஜோசப் புலிட்சர் என்னும் ஆசிரியர் இந்த பத்திரிகை செய்திகளானது உண்மையானதாகவும் தரமானதாகவும் வித்தியாசமானதாகவும் தனித்துவமிக்கதாகவும் மக்களின் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகவும் விளக்க உரை உள்ளதாகவும் அதை பற்றி மக்கள் மீண்டும் மீண்டும் பேசக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் வால்டர் வில்லியம்ஸ் என்பார், செய்திகள் ஆனவை மக்களுக்காக மக்களின் ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் இருப்பவையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். செய்திகளின் வகைகளாக நாம் பார்த்தால், புவியியல் கூறுகளின் அடிப்படையில் செய்திகளை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். பன்னாட்டு செய்திகள் அல்லது உலகளாவிய செய்திகள், தேசிய செய்திகள், பிராந்திய செய்திகள் அதாவது ரீஜனல் நியூஸ், மற்றும் வட்டார செய்திகள் அதாவது லோக்கல் நியூஸ் என்று 4 பிரிவாக பிரிக்கிறார்கள். அந்த செய்தியில் வரக்கூடிய சாராம்சத்தை பொறுத்து இன்னும் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. அவையாவன ஹார்ட் நியூஸ், சாஃப்ட் நியூஸ், இன்வெஸ்டிகேட்டிவ் நியூஸ், ஃபீச்சர் நியூஸ், எடிட்டோரியல் அண்ட் ஒப்பீனியன் நியூஸ், பிஸ்னஸ் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், என்டர்டெயின்மெண்ட் நியூஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ், கிரைம் அண்ட் லீகல் நியூஸ். இந்த ஒவ்வொரு தலைப்பும் அதனுடைய சுய பொருள் விளக்கத்தை கொண்டுள்ளது. ஹார்ட் நியூஸ் என்பது பொது தேர்தல்கள், அரசின் கொள்கை விளக்கங்கள், விளக்க முடிவுகள், சந்தை நிலவரம், ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் நடைபெறக்கூடிய போர்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் ஆகியவற்றை பற்றி கூறும் செய்திகள்
ஹார்ட் நியூஸ் என்று அழைக்கப்படுகின்றன. மக்களினுடைய பொது சுகாதாரம், உடல் நலம் ஆகியவற்றை பற்றிய குறிப்புகள், பயண குறிப்புகள், உணவை பற்றிய குறிப்புகள் ஆகிய அனைத்தும் சாஃப்ட் நியூஸ் என்று அழைக்கப்படுகின்றன. மறைக்கப்பட்ட உண்மைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அல்லது ஏதாகிலும் லஞ்ச ஊழல் விவகாரம் நடந்திருந்தாலோ, அரசியல் மறைக்கப்பட்ட உண்மைகளையோ, மனித உரிமை மீறல்கள் குறித்த நிகழ்வுகளையோ கண்டறிந்து விளக்கக்கூடியவை இன்வெஸ்டிகேட்டிவ் நியூஸ் என்று கூறப்படுகின்றன. தனி மனிதனை பற்றிய விளக்கங்களாகவும் அல்லது சாதித்தவர்களை பற்றிய செய்திகளாகவும் வருபவை ஃபீச்சர் நியூஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆசிரியரின் விளக்க உரைகள் அல்லது ஆசிரியருக்கு பிறர் எழுதக்கூடிய கருத்துக்கள் எடிட்டோரியல் அண்ட் ஒப்பீனியன் நியூஸ் என்று அழைக்கப்படுகின்றன. வணிக செய்திகளை தாங்கி வரக்கூடிய சந்தை நிலவரங்கள், பொருளேற்ற வழிமுறைகள் மற்றும் அதை சார்ந்த நிகழ்வுகள் அனைத்தும் பிஸ்னஸ் நியூஸ் என்ற பிரிவின் கீழ் வருகின்றன. விளையாட்டு சம்பந்தமான செய்திகள் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்ற பிரிவின் கீழ் வருகின்றன. பொழுதுபோக்கு அம்சங்களான திரைப்படங்கள் மற்றும் அதை சார்ந்த நிகழ்வுகள் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் அல்லது பொழுதுபோக்கு செய்திகள் என்ற தலைப்பின் கீழ் வருகின்றன. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவியல் துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிகள், விஞ்ஞான மாறுதல்கள் அனைத்தும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் என்ற தலைப்பின் கீழ் வருகின்றன. குற்றம், அதன் பின்னணி, அதை கண்டறிதல், அதனுடைய சட்டப்பூர்வமான நுணுக்கங்கள் அனைத்தும் கிரைம் அண்ட் லீகல் நியூஸ் என்ற தலைப்பின் கீழ் வருகின்றன. மேலும் ஒரு செய்தியினுடைய சாராம்சத்தையும் அந்த செய்தி மக்களை சென்று அடைவதற்கான வழிமுறைகளையும் நிர்ணயிக்கக்கூடிய காரணிகளாக அந்த செய்தியின் விளைவு, அந்த செய்தியின் கால அளவு, அதனுடைய நெருக்கம், அது இருக்கக்கூடிய அருகாமை, மக்களுக்கு அதன் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அல்லது அது ஏதாவது போராட்டங்களை பற்றியோ அல்லது ஏதாவது மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றியோ எதிர்மறையாகவோ அல்லது உண்மைத்தன்மையை வெளிப்படையாக கூறக்கூடியதாகவோ அல்லது நன்கு அறியப்பட்ட நபர்களை பற்றி கூறக்கூடியதாகவோ இருந்தால் அந்த செய்தியானது மக்களிடம் விரைவாக சென்றடையும் என்று நம்பப்படுகிறது. செய்தித்தாள் துறையின் பிரிவுகளாக பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. அந்த செய்தி நிறுவனம் அடிப்படையில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பகுதியில் நாம் காண்கிறோம். ஒரு செய்தி நிறுவனத்தின் தலைவராக ஜெனரல் மேனேஜர் அல்லது பொது மேலாளர் இருக்கிறார். அவரின் கீழ் பல்வேறு துறைகள் செயல்பட்டு வருகின்றன. முக்கியமான துறைகளாவன எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட், ஆசிரியர் பகுதி, பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட், அதை அச்சிடும் பகுதி, சர்க்குலேஷன் டிபார்ட்மெண்ட், அதனை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்து அந்த நாளிதழின் விற்பனை பகுதி, அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட், அதனுடைய விளம்பர பகுதி என பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அவை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது ஒரு செய்தியினுடைய பிரிவு. ஒரு செய்தி அல்லது ஒரு செய்தி கட்டுரை என்பது ஹெட்லைன், பைலைன், லீட், பாடி, டெயில் என்ற 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஹெட்லைன் என்பது அந்த செய்தியினுடைய தலைப்பு ஆகும். இந்த தலைப்பு மக்களை கவரக்கூடியதாகவும் சுய விளக்கம் கொடுப்பதாகவும் இருக்க வேண்டும். பைலைன் பகுதியில் ஆசிரியரை பற்றிய குறிப்புகள் உள்ளன. லீட் என்பது அந்த செய்தியின் முதல் 2 பத்திகளை குறிக்கிறது. அந்த முதல் 2 பத்திகளையே செய்தியை பற்றிய விளக்கம் கொடுக்கப்பட்டு விடுகிறது. பாடி எனப்படுவது முழு செய்தி தொகுப்பையும் குறிக்கும். டெயில் என்பது இறுதி பகுதியை குறிக்கிறது. அடுத்ததாக நாம் காண்பது
செய்திகள் எங்கிருந்து சேகரிக்கப்படுகின்றன அல்லது செய்திகளை அளிக்கும் நிறுவனங்கள்? இந்தியாவை பொறுத்தளவில் அதிகமாக செய்திகளை அளிக்கும் நிறுவனங்களாக பிடிஐ மற்றும் யுஎன்ஐ ஆகியவை செயல்படுகின்றன. இது தவிர ஆசிய கண்ட அளவிலும் உலகளாவிய அளவிலும் பல்வேறு நாடுகளுக்கும் தனித்தனியாகவும் பல்வேறு செய்தி நிறுவனங்கள் இருக்கின்றன. அவற்றின் பெயர்களாவன: பிடிஐ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, யுஎன்ஐ யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியா, ஐஏஎன்எஸ் இண்டோ ஏசியன் நியூஸ் சர்வீஸ், ஏஎன்ஐ ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷனல், ஹச்எஸ் ஹிந்துஸ்தான் சமாச்சார், பிபிசி பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன், சிஎன்என் கேபிள் நியூஸ் நெட்வொர்க், பிப் பிரஸ் இன்ஃபர்மேஷன், யுபிஐ யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ஏஜென்சி பிராங்கோ பிரஸ், அசோசியேட்டட் பிரஸ், ஃபாக்ஸ் நியூஸ், ராய்ட்டர்ஸ், ஜிங்ஹுவா, மிர் நியூஸ் ஏஜென்சி, ஃபெரோஸ் நியூஸ் ஏஜென்சி, இந்தியன் நியூஸ் சர்வீஸ் ஆகியன. இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகிறது. அடுத்த காணொளியில் நாம் இதை பற்றிய விளக்கங்களை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.